அவ்வளோ பெரிய வார்த்தைகளுக்கெல்லாம் ஒரு தகுதியும் இல்லை. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென். சிறிய ஜெபத்தோடு கூட நாம் செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, உம்முடைய ஆலயத்தில், உம்முடைய திருச்சபையில் ஆண்டவரே, உம்முடைய மகிமை தங்கிய ஸ்தானத்தில் ஆண்டவரே, ஒன்றுமில்லாத அற்பமும் குப்பையும் தூசியுமான அடியாளையும் நீ கொண்டு வந்து தகப்பனே உம்முடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள நீ பாராட்டி இருக்கிற இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீ நல்லவர், நீ பெரியவர், நீ தூயவர், நீ பரிசுத்தர் ஆண்டவர், நீ உயர்ந்தவர், நீரை சிறந்தவர், நீரை உன்னதமானவர். உமக்கு எல்லாம் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த வேலையிலும் தகப்பனே அடியாளை மறைத்து கொள்ளுங்க, நீங்க பேசுங்க அப்பா. தாகத்தோடு வந்திருக்கிற உடைய ஜனங்களுக்கு ஆண்டவரே, வறண்ட நிலத்திலே நீரூற்றுக்களை உண்டாக்குகிற தேவன் ஆண்டவரே, தாகம் தீர்க்கும்படியாய், ஜீவ நதியாய், ஜீவ தண்ணீராய் நீரே ஆண்டவரே ஒவ்வொருவருடைய இருதயத்துக்குள்ள பாய்ந்து செல்லும்படியாய், ஒரு அறுவை சிகிச்சை செய்யும்படியாய், வார்த்தையானது கிரியை செய்யும்படியாய் தேவ சமூகத்தில் செபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வேலையை தடை செய்கிற தடை கொண்டு வர திட்டமிட்டு இருக்கிற பொல்லாத சத்ருவின் அந்தகார வல்லமைகளை, பொல்லாத ஆவிகளின் சேனைகளை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள நாமத்தினாலே நாங்கள் கட்டி அப்புறப்படுத்துகிறோம். வசனத்தின்படி கட்டி அப்புறப்படுத்துகிறோம். லேவியாளின் இருதயம் திறக்கப்பட்டது போல வசனத்தை கேட்கும்படியாக, சத்தியம் உள்ளே கிரியை செய்யும்படியாக இருதயங்கள் திறக்கப்படுவதாக இயேசு மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட புதிதாக சபைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர். இன்னும் அநேகரை நீங்கள் அழைத்து வரும்படியாக தயவாக நாம் கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரத்தில் அங்கு நாம் நன்கு அறிந்த ஒரு வேத பகுதி. ஆனால் இந்த நாளிலே அதிலிருந்து துவங்கும்படியாக ஆவியானவர் அடியாளுக்குள்ள ஒரு ஏவுதலை கொடுக்கிறார். லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரத்தில் அங்கு 3 உவமைகள் சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது இயேசு சாமி ஜனங்களுக்கு போதகம் பண்ண போது, பிரசங்கம் பண்ண போது ஜனங்கள் சுலபமாக அவைகளை கற்றுக்கொள்ளும்படியாக இயேசு சாமி என்ன செய்தாங்கன்னா, குட்டி குட்டி கதைகள் மூலமாக கர்த்தர் பிரசங்கம் செய்தார். இல்லையா? இதில் பார்த்தீங்கன்னா 11ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் அது ஃபுல்லாக வாசித்தா நமக்கு ரொம்ப நேரம் ஆகிடும். அதில் சொல்லப்பட்டிருக்கத நான் அந்த கதையை சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல ஆவியானவர் அடிமைக்கு உதவி செய்வாராங்க. இயேசு சாமியே சொன்ன கதை இது. அல்லேலூயா. இயேசு சாமியே இந்த உலகத்தில் உயிர் வாழ்ந்த போது அவர் பேசின வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா, இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்கின்ற இந்த 4 சுவிசேஷ நூல்கள், இந்த 4 நற்செய்தி நூல்கள், இந்த 4 நற்செய்தி நூல்லையும் என்ன சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசு சாமி எப்படி பிறந்தாங்க, இயேசு சாமி எப்படி வளர்ந்தாங்க, ஏசப்பா எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தாரு, இயேசு சாமி என்ன பிரசங்கம் பண்ணாரு, இயேசு சாமி எப்படி உடம்பு சரியில்லாதவங்களுக்கு சுகம் கொடுத்தாரு, பிசாசுகளை எப்படி துரத்தினாரு. இதுதான் இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 நற்செய்தி நூல்களில் இதுதான் சொல்லப்பட்டிருக்கோம். அல்லேலூயா. ஆகவே தான் நம்ம தேவ பிள்ளைகள் முதலாக நம்ம ஏசப்பாவை அறிந்து கொண்டு ஆலயத்துக்கு வரும்போது நம்ம இந்த 4 சுவிசேஷ நூல்களை என்ன செய்யணும்? திரும்ப 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 வாசிக்கணும். அல்லேலூயா. குட்டி பையா என்ன செய்யணும் தெரியுமா? தம்பி ஓட்ட தான் சொல்கிறேன். என்ன செய்யணும் தெரியுமா? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 என்ன செய்யணும்? திரும்ப 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 வாசிக்கணும். அப்படி வாசிச்சா நம்ம என்ன கற்றுக்கொள்ள முடியும்னா, இயேசு சாமி எப்படி பிறந்தாங்க, சரியா, ஏசப்பா எப்படி வாழ்ந்தாங்க வளர்ந்தாங்க, ஏசப்பா என்னெல்லாம் செஞ்சாங்கன்றது ஒரு கதை போல அதில் என்ன செய்யப்பட்டிருக்கோம், அதில் சொல்லப்பட்டிருக்கோம். அது மாத்திரமல்ல, ஏசுசாமியே எப்படி ஏசாமி செய்த பிரசங்கமே அதில் இருக்கு. ஏசாமி சொன்ன குட்டி குட்டி கதைகள்லாம் அதில் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அம்மே நல்ல வாய் திறந்து அல்லேலூயா சொல்லணும். அம்மே ஏன் தெரியுமா அப்படி சொல்லணும்? வசனம் சொல்லுது, உன் வாயை விரிவாய் திற,
நான் அதை நன்மையினால் நிரப்புவேன். அல்லேலூயா. நல்லா நம்ம வாயை திறந்து ஐயா சொன்னாங்க இல்லையா, நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்லா துதிங்க, நல்லா அல்லேலூயா. அல்லேலூயானா ஒன்றும் என்னவா, அதுக்கு என்ன அர்த்தம்? பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு அர்த்தம். கர்த்தரை துதியுங்கள், அதான் அல்லேலூயாவுடைய அர்த்தம். அல்லேலூயா அல்லேலூயா. அது பாருங்க, ஒரு அருமையான பழைய பாடல் உண்டு. அல்லேலூயா அல்லேலூயான்னு சொன்னா அல்லல் இல்லை. என்னது அல்லன்னா என்ன? துன்பம். துன்பமே இல்லை நம்ம வாழ்க்கையில். அல்லேலூயா சொல்லிட்டே இருந்தோம்னா நமக்கு வாழ்க்கையில துன்பமே இல்லை. அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். பாருங்க, அழகா ஏசப்பாவே வாய திறந்து சொன்ன கதையெல்லாம் நம்ம படிக்கிறோம். எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இல்ல, எவ்வளவு பெரிய அதிசயம் இல்ல. 2000 வருஷங்களுக்கு முன்னால ஏசப்பா சொன்ன கதைகள், ஏசப்பாவே வாய திறந்து பேசின வார்த்தைகளை நம்ம படிக்கிறோம். குட்டி குட்டி கதை அழகா சின்ன குட்டி பிள்ளைங்களுக்கு கூட புரியுற மாதிரி ஏசப்பா என்ன செஞ்சிருக்கிறாங்க, அழகா நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. லூக்கா 15 அதிகாரத்துல ஏசப்பா சொல்றாங்க, ஒரு மனுஷனுக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க, 2 பையன்கள் இருந்தாங்க. அதுல பாருங்க, அந்த இளையவன் என்ன பண்ணானா, பெரிய பணக்கார மனுஷன். அந்த மனுஷன் பெரிய பணக்காரரு. அந்த இளையவன் என்ன பண்ணானா, அவங்க அப்பாட்ட போய், அப்பா சொத்துல எனக்கு என்ன பங்கு இருக்கோ அதை என்ன செய்யுங்க, எனக்கு பிரிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கினான். வாங்கினது மட்டும் இல்ல, அவன் அந்த ஊர்லயே இல்லை, அவ்வளோத்தையும் வித்து காசாக்கி எங்கேயோ தூரமா போயிட்டான். இப்ப நம்ம இங்க சென்னையில இருந்து எங்கேயோ அமெரிக்காவுக்கு போயிட்ட மாதிரி, சரி எங்கேயோ ஐரோப்பாவுக்கு போயிட்ட மாதிரி என்ன பண்ணிட்டான், எங்கேயோ தூர தேசத்துக்கு போயிட்டான். போய் அங்க போய் என்ன செஞ்சான், செய்யக்கூடாத தப்பெல்லாம் செஞ்சு, அவன் கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வேற கூட்டிட்டு போயிட்டான். அங்கேயும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்துட்டாங்க. அப்ப குடிச்சு வெறிச்சு தகாத காரியங்களை எல்லாம் செய்து அவ்வளோ பணம் என்னாச்சு, ஒன்றும் இல்லாம போயிடுச்சு. அல்லேலூயா. ஒன்றும் இல்லாம போயிடுச்சு. போகுமா இல்லையா? மாலை மாதிரி சொத்து இருந்தாலும் அதை வீணான தகாத வழியில செலவு பண்ணா அது என்ன ஆயிடும், ஒன்றும் இல்லாம போயிடும். பாருங்க, தமிழ்ல ஒண்ணு சொல்லுவாங்க, அற்ற குளத்து அருநீர் பறவை போல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? குளத்துல தண்ணி இருந்துச்சுன்னா தண்ணிக்குள்ள என்ன இருக்கும், மீன் இருக்கும். அந்த மீனை சாப்பிட்றதுக்காக ஏராளமான பறவைகள் என்ன செய்யும், தண்ணி இருக்கக்கூடிய குளத்துல அது வந்து 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 ஏராள பறவைகள் உட்கார்ந்து இருக்கும். அந்த மாதிரி ஒரு மனுஷன் கிட்ட பணம் இருந்துச்சுன்னா என்ன செய்வாங்க, சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாம் அந்த வீட்டுக்கு வந்து உட்கார்ந்து இருப்பாங்க, எல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா ஆகா ஓகோன்னு பேசுவாங்க. எவ்வளவு காசு இறக்கிறாங்கன்னு தெரியாது. சத்திரம் மாதிரி அந்த வீட்டுல சாப்பாடு சமைச்சு ஒரு பக்கம் போட்டுட்டு இருப்பாங்க. உள்ள யார் யாரோ வருவாங்க, யார் யாரோ போவாங்க. ஆனா அவங்ககிட்ட காசு இல்லை அப்படின்னா அப்படி ஒரு பட்டன் தட்டின மாதிரி என்ன செய்வாங்க, அத்தனை பேரும் காணாம போயிடுவாங்க. அல்லேலூயா. இதை நம்ம உலகத்துல பாக்குறோம்ல. அப்படிதான் அற்ற குளத்து அருநீர் பறவைன்னு என்ன அர்த்தம்னா, தண்ணி இல்லாத குளத்துல ஒரு பறவையாவது பார்க்க முடியுமா? பார்க்கவே முடியாது. வேற எந்த குளத்துல தண்ணி இருக்குன்னு தேடி அது போயிடும். ஏன்னா அதுக்கு தண்ணியும் வேணும், அதுக்கு மீனும் வேணும், ஆகாரமும் வேணும். அந்த மாதிரி என்ன செஞ்சாங்க, இவன்கிட்ட காசு இல்லாம போன உடனே அத்தனை பேரும் இவனை விட்டு ஓடி போயிட்டாங்க. யாருமே இல்லை பக்கத்துல. காசு இருக்கும்போது இவனோடையே தெரிஞ்சவங்க ஒருத்தர் கூட காசு இல்லாம போனவங்க எல்லாரும் இல்லாம போயிட்டாங்க. அது மாத்திரம் இல்ல, இவனுக்கு எல்லாத்தையும் செலவழிச்ச பின்பு என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, அந்த தேசத்துல பயங்கரமான பஞ்சம் உண்டானது. இப்ப பாருங்க, ஸ்ரீலங்கா தேசம் செழிப்பான தேசம், ரொம்ப அழகான தேசம். அந்த தேசம் நீங்க போட்டோஸ்ல எல்லாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கூகுள்ல எல்லாம் போய் பார்த்தீங்க ஸ்ரீலங்கா அப்படி போட்டோஸ் எல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் அந்த தேசம். நல்ல மலைகள், பள்ளத்தாக்குகள், நீர்நிலைகள், இப்படி ரொம்ப அழகான தேசம். சமீபத்துல கூட ஒரு ஊழியக்காரர் தினம் தன்னுடைய யூடியூப்ல போடுவார், அவர் நான் ஸ்ரீலங்கால இருந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தார். இன்றைக்கு கூட ரொம்ப அழகா இருந்தது. பின்னணியில பார்க்கும்போது அவ்வளவு அழகான தேசம், அவ்வளவு செழிப்பான தேசம். அந்த தேசத்துல இன்னைக்கு என்ன இல்லை, சாப்பாடு இல்லை, சாப்பிட்றதுக்கு அரிசி இல்லை, பருப்பு இல்லை, பச்சை பிள்ளைக்கு கொடுக்கறதுக்கு என்ன இல்லை, பால் இல்லை. தவிக்கிறாங்க அந்த ஜனங்கள். பாருங்க, எவ்வளோ பெரிய செழிப்பான தேசமா இருந்தாலும் கர்த்தர் ஒரு பஞ்சத்தை அனுமதிச்சாருன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ பெரிய
பலவானா செல்வந்தனா இருந்தாலும் அந்த இடத்துல என்ன செய்ய முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்படிதான் இன்னைக்கு ஸ்ரீலங்கா தேசம் பஞ்சத்துல தவித்து கொண்டிருக்கு. அதுக்காகலாம் நம்ம ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்றீங்களா? ஆமென், அல்லேலூயா, ஆமென். பாருங்க, அந்த தேசம் பஞ்சம் என்னாச்சு, குறைவுபட தொடங்கிவிட்டு ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு இல்லையா? ஏற்கனவே இவன் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு, இப்போ பஞ்சம் வேற வந்துடுச்சு. அப்போ என்ன பண்ணாம அந்த தேசத்தில் யாரோ ஒரு கொஞ்சம் வசதியான ஒரு பசையான பார்ட்டின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கொஞ்சம் ஏதோ காசு இருக்கிற வயல் நிலமெல்லாம் இருக்கிற ஒரு மனுஷன்ட்ட போய் இவன் போய் ஒட்டி கொண்டான். அப்போ அவன் என்ன பண்ணுறான், இவனை நீ போய் என்ன செய்ய, என்னோட பன்றிகளை போய் மேயின்னு சொல்லி அனுப்பி விடுறான். என்ன ஒரு பயங்கரமான நிலை பாருங்களேன். நீங்க யோசிச்சு பாருங்க, இவன் அப்பாவுக்கு 2 பிள்ளைங்க. அவங்க அப்பா அவ்வளோ பெரிய பணக்காரரு. அந்த பணக்காரருடைய சொத்துல பாதி இவனுக்கு தான். அவ்வளோ பெரிய பணக்காரரோட பிள்ளை எப்படி வளர்ந்துருப்பான்? ஆங்கிலத்துல பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் சொல்லுவாங்க. அப்படின்னா அதாவது ஸ்பூன் கூட வெளியில தான் இருக்கும், வெள்ளி கிண்ணம், வெள்ளி ஸ்பூனு, ஏன் இன்னும் சில செல்வர்கள் வீடுகளில் வெள்ளி தட்டு இல்லையா, எல்லாமே வெளியில தான் உபயோகப்படுத்துவாங்க. அப்படிப்பட்ட வீட்டில் பிறந்த ஒரு பையன் கடைசியில பாருங்க அவன் எங்க போயிட்டான், பன்றிகளை மேய்க்க போயிட்டான். இந்த பாருங்க, அதான் பீகார்ல ஒரு மாநிலம் இருக்கு, அங்க ஜென்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஊழியங்கள் இருக்கு. அந்த ஊழியங்கள்ல இருந்து எனக்கு ஒரு ஒர்க்கு கொடுத்துருந்தாங்க. அதுக்காக நான் பத்திரிகையாளராக இருந்தேன். அதனால அவங்களுடைய சில ப்ராஜெக்ட்ஸ் பற்றி அது எனக்கு அவங்களுக்கு ஒரு படம் மாதிரி எனக்கு பண்ணி தரணும்னு சொல்லி எனக்கு ஒரு ஒர்க் கொடுத்துருந்தாங்க. அதுக்காக நான் கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்கள் நான் பீகார் போயிருந்தேன். அப்போது ஒரு கிராமத்துக்கு கூட்டு போனாங்க. அந்த கிராமம் முழுக்க பன்றிகளும் பன்றி மேய்க்கிறவங்களும் தான். நான் அப்படி பார்த்ததே இல்லை. நான் கிராமத்தில் தான் பிறந்து வளர்ந்தேன். எங்கள் ஊரில் கூட ஊருக்கு வெளியிலலாம் பன்றிகள் மேய்ந்துட்டு இருக்கோம். ஆனால் நம்ம பொதுவாக அந்த மாதிரி இடங்களுக்கு ரொம்ப போக மாட்டோம்ல, அதுவும் பெண்களாக இருக்கிறதுனால கிராமங்களில் நம்ம அப்படியெல்லாம் போக மாட்டோம். அப்போ இவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஊர் முழுக்க பன்றி தான். அவங்க தொழிலே பன்றி மேய்க்கிற தொழில் தான். அவங்க வீடு இப்படி மண்ணில் மண்ணு வீடு. அந்த மண்ணு வீட்டோட அந்த சுவரோட அந்த பக்கத்தில் பன்றி இருக்கு, இந்த பக்கத்தில் மனுஷங்க இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பன்றி உள்ளே வந்துடக்கூடாதுன்றதுக்காக அந்த வீட்டுடைய கதவு பார்த்தீங்கன்னா நம்மலாம் இப்படி தான் உள்ளே போக முடியும், இப்படி நேராக போக முடியாது. அப்படி இத்தினூண்டு இடம் தான் அந்த வாசலுக்கு விட்டு கட்டியிருக்கிறாங்க அவங்க. ஏன்னா கொஞ்சம் பெருசாக விட்டால் என்ன ஆகிடும், பன்றி உள்ளே வந்துடும். பன்றி குட்டியெல்லாம் கூட சில நேரத்தில் உள்ளே வந்துரும்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஒரு அருவருப்பான ஒரு இடம். அவங்களே பார்த்தீங்கன்னா குளிக்க மாட்டேன்றாங்க, அசுத்தமாக தான் இருக்கிறாங்க. பாருங்க, ஏசப்பா ஒரு அற்புதம் செஞ்சாங்க. என்னன்னா, லேகியோன்னு சொல்லி ஒரு பிசாசு பிடித்த ஒரு மனிதன் இருந்தான். அந்த மனிதனுக்குள்ள ஏராளம் பிசாசுகள் இருந்தது. அந்த ஒரு மனிதனுக்கு சுகம் தர்றதுக்காக, அந்த பிசாசை துரத்துறதுக்காக ஏசுசாமி தன்னோட சீடர்களோடு கூட என்ன செஞ்சாங்க, அந்த மலைப்பகுதியில் அவன் என்ன பண்ணான், அவன் அந்த வர்ற வழியில இருக்க அத்தனை பேரையும் காயப்படுத்தி அவங்கள அடிச்சு, அவனை எவ்வளோ பெரிய சங்கிலி போட்டு கட்டி வச்சாலும் அப்படி என்ன பண்ணிடுவான், தெரிச்சுட்டு வந்துடும். அந்த வழியாக போகிறவங்களாம் கல்லை எறிவான், போய் நகத்தை வச்சு கீறுவான், கடிச்சு வைப்பான், கையில் கிடைக்கிறத வச்சு அடிப்பான். அவங்கள என்ன பண்ணுவான், காயப்படுத்தி. அவங்க எல்லாம் ஓடுவாங்க அவனை கண்டா. ஏன்னா அவனுக்குள்ள ஒரு பிசாசு இல்லை, ஏராள பிசாசு இருந்தது. அவனுக்கு பேர் இல்லை, அந்த பிசாசு நிறைய இருக்கிறதுனால தான் லேகியம், நிறைய இருக்கு, அதெல்லாம் லேகியம்னு அர்த்தம். அவனை விடுவிக்கிறதுக்காக ஏசப்பா என்ன செஞ்சாங்க தெரியுமா, அந்த பகுதிக்கு கடந்து போனாங்க. பாருங்க, ஏசப்பா போறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க, எல்லாம் இவனை விட்டு புறப்பட்டு போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால அவன் என்ன செய்யறான், நடுங்கி சொல்றான், ஆண்டவரே நீ என்னை வேதனைப்படுத்துறதுக்காக நீங்க இங்க வந்தீங்க. அவனுக்கு தெரியுதுல்ல, உள்ள இருக்க பிசாசுக்கு தெரியுதுல்ல இவர் யாருன்னு, தேவனுடைய குமாரனே, என்னை வேதனைப்படுத்துறதுக்காக நீங்க வந்தீங்க அப்படின்னு அவன் சொல்றான். பாருங்க சிஸ்டர், எடுத்துட்டீங்களா? வாசிங்க. மார்க் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனை, எனக்கும் உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். பாருங்க அவன் என்ன சொல்றான்னு, அவனுக்கு என்ன, பிசாசுக்கு என்ன தெரியுது, யார் அவருன்னு தெரியுது. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய மனுஷங்களுக்கு ஏசப்பா யாருன்னு தெரியல, தெரியாம தான் என்ன செய்யறாங்க, அவங்க போட்டு சில நேரங்கள்ல சர்ச்செல்லாம் கூட அடிக்கிறதுக்கெல்லாம் வராங்க, உடைக்கிறதுக்கெல்லாம் வராங்க. ஏன்
அவங்க மனுஷங்களுக்கு ஏசப்பாவை யாருன்னு தெரியல. அன்னைக்கும் சர்ச்சில் பெரிய பெரிய ஆட்களா இருந்தவங்களுக்கு ஏசப்பாவையே தெரியல. அதனாலதான் அவங்களே என்ன பண்ணாங்க, தேவாலயத்துல இருந்தவங்க ஏசப்பாவை என்ன பண்ணாங்க, கொலை செஞ்சாங்க, கொலை செய்வதற்கு ஒப்பு கொடுத்தாங்க. ஆனா பிசாசுக்கு என்ன தெரியுது, இவர் யாருன்னு தெரியுது. அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசு சொல்லுது உன்னதமான தேவனுடைய குமாரனே. இதை சொல்லும் போது இந்த அடியாளுக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. நாங்கள் எங்களுடைய சர்ச்சில் இருந்து ஒரு குழுவாக கண்ணகி நகருங்கிற பகுதியில் போய் நாங்கள் ஊழியம் செய்தோம், துறைப்பாக்கத்தில். உங்களுக்கு தெரியுமா கண்ணகி நகர் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கண்ணகி நகருங்கிற அந்த பேரை சொன்னாலே எல்லாரும் பயப்படுவாங்க. ஆனால் கர்த்தர் நான் மகிமைப்படுவதாக என் பிள்ளைங்க கணவர் எல்லாருமே கூட வந்திருக்கிறாங்க, அங்கே வருவாங்க, ஊழியெல்லாம் கூட என் பிள்ளைங்க செஞ்சுருக்கிறாங்க. அதனால சொல்கிறேன், சாயந்தரம் 6 மணிக்கு போயிட்டு நைட்டு 10 மணிக்கு கண்ணகி நகர்லேருந்துலாம் நான் என்னோட 2 வீலரில் தனியாக நான் வீட்டுக்கு போயிருக்கேன். அல்லேலூயா. யாரும் என்னை ஒன்றும் செஞ்சதில்லை. என்னை பார்த்தாலே அவங்க எல்லாரும் எனக்கு தோத்திரம் போடுவாங்க. ரொம்ப அன்பான ஜனங்கள், சரியா, ரொம்ப மதிப்பாங்க. அவங்க பிள்ளைங்களுக்கு நாங்கள் டியூஷன் சொல்லி கொடுத்தோம். அந்த பிள்ளைங்களுக்கு நாங்கள் சண்டே ஸ்கூல் நடத்தினதுனால எங்களை பார்த்தாலே கையெடுத்து கும்பிடுவாங்க அவங்க எல்லாரும். அல்லேலூயா. ரொம்ப அன்பான ஜனங்கள். வெளியில் இருக்கிறவங்க தான் அவங்கள பார்த்து பயப்படுவாங்க. நான் 11 மணிக்கெல்லாம் நான் போயிருக்கிறேன். ஏன் அவ்வளோ லேட் ஆகும் அப்படின்னு சொல்ல வரேன். அந்த குட்டி குட்டி பிள்ளைங்க அவங்க, அது ஒரு 3வது படிக்கிற 2வது படிக்கிற பிள்ளைங்க, அதுங்களுக்குள்ளெல்லாம் பிசாசு இருக்கும் பாருங்க. அந்த பிள்ளைங்க முழங்கால் போட்டுட்டு ஆண்டி ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளீஸ் ஆண்டி ஜோம் பண்ணுங்க, ப்ளீஸ் ஆண்டி கையை எங்கள் மேலே வச்சு ஜோம் பண்ணுங்க. ஏன்னா அதுங்க தலை மேலே கை வச்சு ஜோம் பண்ணோடனே அந்த பிசாசு வெளியே போகுமா, அவங்களுக்கு ஃப்ரீ ஆகிடும் அந்த பிள்ளைங்களுக்கு. அல்லேலூயா. அதனால என்ன பண்ணுங்க, அவங்களே என்னோட கையெடுத்து என்ன செய்வாங்க, தலை மேலே வச்சுக்குவாங்க பாருங்க. எங்கள் சர்ச்சில் சிஎஸ்ஐ குட்ஷப்பட் சர்ச்சின் வேளச்சேரியில் அங்கே என் கூட ஒரு பெரிய டீம் வாலிப பையங்க எல்லாரும் வருவாங்க. அவங்க எல்லாரும் சில நேரங்களில் எனக்கு உதவி பண்ணுவாங்க. இயேசு நாமத்தினால போன்னு சொன்னால் அது உள்ளே இருக்கிறதுல ஒரு 30 பிள்ளை 40 பிள்ளை இருந்ததுன்னா அதில் 30 பிள்ளைக்கு பிசாசு இருக்கும், ஆடும். அது இங்கே ஒன்று ஆடும், அங்கே ஒன்று ஆடும், அங்கே ஒன்று விடுதலையாகி வெளியில் கிளம்பி போகும். இப்படி நடக்கும் பார்த்துக்கோங்க. ஆனால் தனியாக அந்த பிள்ளைங்களுக்கு பிசாசு துரத்தும் போது எனக்கு அது ரொம்ப டயர்டாக இருக்கும். என்னால் எல்லாத்தையும் பார்க்க முடியாது. அதுக்காக ஆண்டவர் எனக்கு அங்கே உதவியாக 2 பெண் பிள்ளைங்களை, வாலிப பிள்ளைகளை கொடுத்துருந்தாரு. அந்த 2 பெண் பிள்ளைங்களும் பெருசாக கர்த்தருக்குள்ளே இருக்கிற பிள்ளைங்க இல்லை. ஆனாலும் ஆண்டவர் நாமத்துக்கு மகிமையாக அந்த இடத்துல ஒரு பிள்ளை ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, இன்னொரு பிள்ளை புறஞ்சாதி பிள்ளை. ஆனால் அவள் ஹெல்ப் பண்ண வருவா. நான் போனோடனே வந்துடுவாங்க. இந்த பிள்ளைங்க தான் இவங்க பிடிப்பாங்க பாருங்க. அப்போ என்ன நடந்ததுன்னா, ஒரு நாள் ஒரு பிசாசு ஒரு குட்டி பிள்ளைய தான், அதுவும் ஒரு 5ஆவதோ 6ஆவதோ படிக்கிற பிள்ளைய தான் போட்டு ஆக்கிரமிச்சிட்டு ரொம்ப அலக்கழிச்சிட்டு இருக்கு. அது ஒரு குடிகார ஆவி. அதனால அந்த குடிகார மாதிரியெல்லாம் அந்த குடிகாரங்க எப்படி பண்ணுவாங்க அந்த மாதிரியெல்லாம் அது பண்ணுது அந்த பிசாசு. அப்படி பண்ணும்போது இந்த பொண்ணு இல்லை, என் கூட இருந்த பொண்ணு சிரிச்சிட்டான். அவளுக்கு அது ஏதோ சிரிப்பு மாதிரி சிரிக்க மாதிரி ஒரு விஷயமா இருந்திருக்கு. சிரிச்சோடனே அந்த பிசாசுக்கு வருது பாருங்க கோபம். நீ சிரிக்கிறியா, நீ என்னை பார்த்து சிரிக்கிறியா அப்படி கோபமாக கேட்டுச்சு அது. உடனே இந்த பொண்ணு பயந்துட்டா. நான் சொன்னேன், ஏம்மா சிரிக்காதம்மா சிரிக்காத. அப்போ நான் சொன்னேன், அந்த பொண்ணு சிரித்தோடனே எனக்கு என்ன அறியாமல், நான் பொதுவாக நம்ம அப்படி சிரிக்கக்கூடாது, சிரிக்க மாட்டோம், இயேசுவின் நாமத்தை போன்னு சொல்லி சீரியஸாக தான் துரத்துவோம். அவள் ரொம்ப சிரிச்சிட்டதுனால, ஒருத்தர் சிரித்தா நமக்கும் லைட்டாக சிரிப்பு வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எனக்கும் லைட்டாக ஒரு சிரிப்பு வந்தோடனே அதுக்கு என் மேலே கோவம் வந்துடுச்சு. இந்த பிசாசு சொல்லுது, நீ என்னை பார்த்து சிரிக்கிறியா? அது சொல்லுது, உனக்கு என்ன, நீ பரலோகத்துக்கு போயிடுவ. அந்த பிள்ளைங்களுக்கு பரலோகன்ற வார்த்தை கூட தெரியாது. அல்லேலூயா. அந்த பிசாசு எந்த பிள்ளை உள்ளேருந்து பேசுதோ அந்த பிள்ளைக்கு பரலோகன்ற வார்த்தையே தெரியாது. ஆனால் அந்த பிசாசு சொல்லுது, உனக்கு என்ன, நீ பரலோகத்துக்கு போயிடுவ, என்னோட பாடு பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டுச்சு. அல்லேலூயா. உண்மையிலே சொல்கிறேன், பிசாசு ரொம்ப பயங்கரமான ஒரு நிலையில இருக்கான். அதனால தான் அவன் என்ன செய்யறான், மனிதர்களை பிடித்து கொள்றான் பாருங்க. இந்த மாதிரி அலக்கழிக்கப்படுறது மட்டும் இல்லை, கோபம் ரொம்ப வருதா, கோபத்தின் ஆவி இருக்குன்னு அர்த்தம். எரிச்சல் வருதா, எரிச்சலின் ஆவி. ஒருத்தரை பார்த்தா பகை, கசப்பு, விரோதம், வைராக்கியம், இச்சை, இப்படி எல்லாமே ஒவ்வொரு விதமான ஆவிகள் பார்த்துக்கோங்க. மன்னிக்க முடியலன்னா கூட அது ஒரு ஆவி. அப்போ நம்ம இந்த ஆவிகள்லாம் நம்மளை விட்டு போகிறதுக்காக நம்ம என்ன செய்யணும், தலையில் நம்மளே கை வச்சு, இயேசுவே இந்த என்கிட்ட இருக்கிற இந்த பொல்லாத ஆவி என்னை விட்டு
போகணும்னு நம்மளே ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. அப்படி ஜெபிக்கும் போது ஆண்டவர் நமக்கு என்ன செய்யறாங்க? விடுதலை கொடுக்குறாங்க. பாருங்க, இந்த லேகியோன் பிசாசு அப்படிதான் ஆண்டவர் பார்த்து சொல்லுது, நீர் உன்னதமான தேவனுடைய குமாரன், எனக்கு உமக்கு என்ன? நீர் யாரு? நீர் தேவகுமாரன். நான் இங்க பிசாசு, இங்கே நான் என்ன வந்து நீ என்னையே வேதனைப்படுத்துறீங்கன்னு கேட்குது. அப்ப ஆண்டவர் நீ புறப்பட்டு போன்னு சொன்னோடனே அது ஆண்டவர்கிட்ட ஒரு விண்ணப்பம் பண்ணுது. அது என்ன விண்ணப்பம் பண்ணுது தெரியுமா? நம்ம வாசிப்போம். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பெயர் என்னவென்று கேட்டான். அதற்கு அவன், நாங்கள் அநேகராக இருக்கிறபடியால் என் பெயர் லேகியோன் என்று சொல்லி தங்களை அந்த திசையிலிருந்து துரத்தி விடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அப்பொழுது அவ்விடத்தில் மலைய அருகே அநேக பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி, பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. பாருங்க, அந்த பிசாசு ஜெபம் பண்ணுது. என்ன ஜெபம் பண்ணுது? நம்ம ஜெபம் பண்றோம், ஆண்டவர் கேட்கிறாரு. இங்க பிசாசு பண்ற ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்கிறாரு. அல்லேலூயா. பிசாசு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுது, ஆண்டவரே நீங்க என்ன துரத்திட்டா எங்க துரத்தி விடுங்க, அந்த மலை மேல நிறைய பன்றிகள் மேய்ந்து கொண்டு இருக்குல்ல, அதுக்குள்ள துரத்தி விடுங்கன்னொடனே ஆண்டவர் சரின்னு சொல்றாரு. அந்த பிசாசு ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. பிசாசின் ஜெபத்தையும் கேட்க, அப்ப நம்ம ஜெபத்தை கேட்க மாட்டாரா? கட்டாயம் கேட்பார். அல்லேலூயா. அது கேட்ட உடனே அவர் சொன்னார், சரி நீ எங்க போ, அந்த பன்றிகள் மேற இடத்துக்கு போன்னு சொல்லிடுறாரு. வாசிங்க சிஸ்டர். இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்த உடனே அசுத்த ஆவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள் போயின. உடனே ஏறக்குறைய 2000 பன்றிகள் உள்ள அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலிலே பாய்ந்து கடலில் அமிழ்ந்து மாண்டது. பாருங்க, 2000 பன்றிகளாம். எவ்வளவு காசு இல்லை அப்போ? அவ்வளவும் அந்த உயர்வான மேட்டில இருந்து கடலுக்குள்ள விழுந்துச்சு. நாங்கள் போயிருக்கோம் ஒரு தடவை இஸ்ரேல் தேசத்துக்கு. அப்படிதான் இருக்கும். அந்த மலை இருக்கும், மலைக்கு கீழே என்ன இருக்கும்? கடல் இருக்கும். அந்த கலிலேயா கடல் இருக்கும். அப்போ பாருங்க, அந்த உயர்வான அந்த மலையில இருந்து அவ்வளோ பன்றியும் கடலுக்குள்ள விழுந்து என்னாச்சு? எல்லாம் செத்து போயிடுச்சு. இதை குறித்து அடிக்கடி நான் தியானிப்பேன். அப்படி தியானிக்கும் ஒரு முறை ஆவியானவர் வெளிப்படுத்தினாங்க. என்ன தெரியுமா வெளிப்படுத்தினாங்க? ஏன் இந்த நஷ்டம் அந்த ஜனங்களுக்கு ஏற்பட்டது? அந்த ஜனங்களோட பிழைப்பு அந்த பன்றிகளால தானே. அப்ப ஏசப்பா ஏன் இந்த லேகியோன் பிசாசு கேட்ட உடனே பன்றிகளுக்குள்ள போன்னு சொல்லி ஏன் அப்படி துரத்தி விட்டாங்க? அப்படி துரத்தி விட்டதுனால தானே, அந்த பன்றிகளுக்குள்ள அந்த பிசாசு போனதுனால தானே அது கடல்ல விழுந்து எல்லாம் செத்து போயிடுச்சுன்னா, பிரியமானவர்களே, ஒரு காரியம், நம்ம வாழ்க்கையில ஏசப்பா வரணும்னா நமக்குள்ள இருக்கிற அசுத்தம் முதலாவது துரத்தப்படணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏசப்பா நமக்குள்ள வந்தா என்ன செய்வாங்கன்னா, முதல்ல நமக்குள்ள இருக்கிற எல்லா அசுத்தத்தையும் நம்மளை விட்டு வெளியேற்றுவாங்க. அல்லேலூயா. அதுக்கு எவ்வளவு செலவு ஆனாலும் அதை பத்தி ஏசப்பா கவலைப்பட மாட்டாங்க. அதுக்காக நம்ம நஷ்டம் அடையணும்னா அந்த நஷ்டத்தை அடையிறதுக்கும் ஏசப்பா நம்ம வாழ்க்கையில அனுமதிப்பாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம நினைச்சுக்க கூடாது, ஏசப்பா நம்ம வாழ்க்கையில வந்துட்டா நம்ம பெரிய பணக்காரங்களாயிடுவோம் அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. நிறைய நேரங்கள்ல ஏசப்பா நமக்குள்ள நம்ம பணத்தெல்லாம் கூட நம்மளை விட்டு எடுப்பாங்க. ஏன் தெரியுமா? அந்த பணம் பன்றியை போன்ற அருவருப்புக்குள்ள நம்மளை வச்சிருந்தது அப்படின்னா அதை கூட நம்மளை விட்டு ஏசப்பா அகற்றி நம்மளை பரிசுத்தப்படுத்துவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, அந்த பன்றிகள் ஏன் விழுந்துச்சுன்னா, அதுக்கு பிறகு அந்த லேகியோன் பிசாசு பிடிச்சிருந்த மனுஷன்ல வாசிக்க நேரம் இல்லை, அந்த மனுஷன்ல அவன் ஏசப்பா கிட்ட சொல்லுவான், கேட்பான், ஆண்டவரே நீங்க எங்க போனாலும் நான் உங்க கூடயே வர்றேன், என்னை உங்க கூடயே வச்சுக்கோங்க, என்னையும் ஒரு சீடனா உங்க கூட வச்சுக்கோங்கன்னு கேட்பான். அப்ப ஏசப்பா சொல்லுவாங்க, இல்ல நீ எங்க போ, நீ உன்னோட கிராமத்துக்கு போய் கடவுள் உனக்கு செஞ்ச இந்த நன்மைய, நான் இப்படி இருந்தேன், நான் பைத்தியக்காரனா இருந்தேன், என் மேல கல்லெறிஞ்சாங்க, நான் மற்றவங்களை கல்லெறிஞ்சேன், என்னை பார்த்தாலே பயப்படுற நிலைமையில இருந்தேன், இன்னைக்கு நான் பாருங்க எவ்வளவு அழகா நான் ட்ரெஸ் பண்ணி, எவ்வளவு அழகா முகசவரமெல்லாம் பண்ணி, தலையெல்லாம் சீவி, நான் எப்படி இருக்கேன் பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கேன் பாருங்க, அசிங்கமா இருந்த என்னை, அருவருப்பா இருந்த என்ன, பிசாசு பிடிச்சிருந்த என்ன, ஏசப்பா என்ன செஞ்சாங்க, என்னை விடுதலை கொடுத்தாங்க. அல்லேலூயா. இந்த நல்ல செய்தியை நீ எல்லார்கிட்டையும் போய் உன்னோட பட்டணத்துல உன்னோட கிராமங்கள்ல இருக்கிறவங்ககிட்ட எல்லாம் போய் சொல்லு அப்படின்னு ஏசப்பா
அவனை அனுப்பி விட்டாங்க. அப்படி அனுப்புறதுக்கு முன்னால அந்த ஜனங்களுக்குள்ள இருந்த அருவருப்பை, பன்றிகளை அந்த ஜனங்களை விட்டு ஏசப்பா அகற்றினாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் ஏசப்பா செஞ்ச அந்த காரியத்துல இருக்கக்கூடிய அந்த அர்த்தம், பிரியமானவர்களே. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் சில நேரங்கள்ல நம்ம குறைவுபடலாம், பாடுகள் வரலாம், வியாதி வரலாம், வேதனை வரலாம், கஷ்டம் வரலாம், கண்ணீர் வரலாம், வீட்டுக்குள்ளேயே முள்ளு போன்ற சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில வரலாம். நம்மளை மற்றவங்க அற்பமா பார்க்கலாம், அவமானப்படுத்தலாம். ஒரு இடத்துக்கு போனா எல்லாரையும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டு நம்மளை பார்த்துட்டு இவன் வந்துட்டானா அப்படின்னு இறங்க பார்த்து அப்படி கண்டுக்காம கூட போயிடலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஏன் நம்ம வாழ்க்கையில வருதுன்னு கேட்டீங்கன்னா, நமக்குள்ள இருக்கிற அசுத்தங்களும் அருவருப்புகளும் அகற்றப்படுவதற்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அருமையான வசனம் இருக்கு பாருங்களேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரம். அது முழுக்கவே சிக்ஷையை குறித்த ஒரு அதிகாரம். சிக்ஷைனா ஏசப்பா நம்ம வாழ்க்கையில சில நேரங்கள்ல பிரச்சனைகளை அனுமதிக்கிறாங்க இல்லையா? ஏன் அனுமதிக்கிறாங்க அப்படின்றத குறித்த அதிகாரம். 5வது வசனம் வாசிக்கலாம். அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிக்ஷையை அற்பமாக எண்ணாதே. ஏசப்பா உன்னை சில நேரங்கள்ல சில பாடுகளுக்குள்ள நடத்துறாங்கன்னா அதை நீ அற்பமா நினைக்காத. அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் உன்னை கடிந்து கொண்டாருன்னா நீ சோர்ந்து போகாத. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார். அல்லேலூயா. நம்ம வாசிக்க கேட்டமே, அந்த இளைய குமாரன் அவன் வாழ்க்கையில இருந்து எல்லாமே போயிருச்சே. அவன் சொத்தை வித்து அவ்வளோத்தையும் செலவு பண்ணிட்டான். ஒரு பன்றி மேய்க்கிற தொழிலுக்கு அவனை ஏன் ஆண்டவர் அனுமதிச்சாருன்னா, அவன் மீது அன்பு இல்லாததுனால அல்ல, அவன் மீது அன்பு இருந்ததுனால. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுவோமா? ஏன் வாழ்க்கையில சொல்லுங்களேன், ஏன் வாழ்க்கையில ஏசப்பா சில பிரச்சனைகளை, சில பாடுகளை, சில குறைவுகளை, முள் போன்ற சில சூழ்நிலைகளை ஏன் அனுமதிச்சிருக்காங்கன்னா, ஏசப்பா என் மேல அன்பா இருக்கிறதுனாலதான், ஏசப்பா என்னைய நேசிக்கிறதுனாலதான். அல்லேலூயா. ஆமா, பாருங்க, ஆண்டவர் சொல்றாங்க, தாம் யார சிட்சிக்கிறாரா? எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார். பாருங்களேன், 7வது வசனம் சொல்லுது. வாசிங்க சிஸ்டர். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? அடுத்த வசனம். எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. பாருங்களேன், ஏன் வேசி பிள்ளைங்கிற வார்த்தை அந்த இடத்துல வருதுன்னு கேட்டீங்கன்னா, வேசி பிள்ளைக்கு தகப்பன் இல்லை. அந்த பிள்ளைக்கு தகப்பன் இருக்கிற பிள்ளையனா தகப்பன் தண்டிப்பான். வேசி பிள்ளையை யாரும் தண்டிக்க மாட்டாங்க. தண்டிக்காத பிள்ளை எப்படி வளரும்? துன்மார்க்கமா வளரும். அல்லேலூயா. துன்மார்க்கத்துல வளரும். பிறப்பை கையாடாதவன் பிள்ளையை பகைக்கிறான். அப்ப நான் ஏன் என் பிள்ளைய தண்டிக்கிறேன்? நான் ஏன் என் பிள்ளைங்களை அடிக்கிறேன்? சின்ன பிள்ளைல என் பிள்ளைங்க 2 பேரும் கையில ஏதாவது எடுத்துட்டா நடுங்குவாங்க, அடிச்சிருவேன், ரொம்ப கோவம் வரும். அப்புறமா ஏசப்பாட்ட ஜோம் பண்ணி தான் அந்த கோபத்தெல்லாம் நான் ஒப்பு கொடுத்து, அப்போ கூட ஒரு கரண்டி போட்டு உடைச்சின்னு, அந்த கரண்டி ரொம்ப நாள் இருந்துச்சு என்கிட்ட. இப்போ எல்லாரும் கேட்பாங்க, நான் சொன்னேன்னு ஆச்சரியப்படுவாங்க, நிஜமாவே உங்களுக்கு கோவம் வருமா சிஸ்டர் அப்படிலாம் கேட்பாங்க. ரொம்ப கோவப்படுவேன் நான். பிள்ளைங்க பயப்படுவாங்க, நடுங்குவாங்க பாருங்க. ஆனால் ஏன் தெரியுமா? நம்ம பிள்ளைங்களை பிறம்பி கையாடாதவன் பிள்ளையை பகைக்கிறான். சரியா? அப்ப அவனை நேசிக்கிறவனோ ஏற்கனவே அவனை தண்டிக்கிறான். அல்லேலூயா. பிள்ளைங்களை நேசிக்கிறவங்க ஏற்கனவே அவங்கள தண்டிக்கிறாங்களா? அப்ப ஏசப்பா நம்மளை சிட்சிக்கும் போது, நம்ம வாழ்க்கையில சில பிரச்சனைகளை அனுமதிக்கும் போது நம்ம என்ன செய்யக்கூடாது? சங்கீதம் 50:17 வாசிங்களேன். சங்கீதம் 50:17.
சிக்ஷையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறார். அன்னைக்கு அந்த இளைய குமாரனுடைய வாழ்க்கையில சிக்ஷை வந்தது. அவனுக்கு எல்லாமே போயிடுச்சு. அவன் அவ்வளவு பெரிய ராஜா வீட்டு பிள்ளையா இருந்தான், எல்லாத்தையும் இழந்துட்டான். கூட இருந்த நண்பர்களும் அவனை விட்டு ஓடி போயிட்டாங்க. அவன் போய் பன்றி மேய்க்கிற ஒரு தொழிலுக்கு போனான். பாருங்களேன், அதுலயும் மோசமான ஒரு காரியம் அவன் வாழ்க்கையில் நடந்தது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பன்றி திங்கிற தவிட்டையாவது தனக்கு தருவாங்களான்னு அந்த தவிட்டு மேல அவன் ஆசையா இருக்கிற அளவுக்கு அவனுக்கு ஒரு வாய் சாப்பாடு கூட கிடைக்காமல் போனது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு அழகா நம்ம சங்கீதம் தியானிச்சோம். துன்மார்க்கனா இருந்தா என்ன நடக்கும், நீதிமானா இருந்தா என்ன நடக்கும்னு சொல்லி ஆண்டவர் நம்மோடு கூட பேசினாங்க இல்லையா? அல்லேலூயா. அந்த கடைசி 3 வசனங்கள் எதை சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, துன்மார்க்கரினுடைய வழி அழியும். அல்லேலூயா. துன்மார்க்கர் காற்று, பாருங்க, இந்த காற்றுல தூற்றுவாங்க தெரியுமா? என்ன செய்வாங்க? இந்த நெல்லு பிரிச்சு நம்ம மேல அப்படி தூற்றும் போது அந்த பதர் என்ன செய்யும்? அப்படி பறந்து போயிடும். அந்த மாதிரி துன்மார்க்கர் என்ன செஞ்சிருவாங்களாம்? பதரை போல பறந்து காணாம போயிடுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா நீதிமான்கள் எப்படி இருப்பாங்களா? வாசிங்க, சங்கீதம் 1:3 வாசிங்க. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு. நீர்க்கால்களின் ஓரமாய் என்னது? நல்ல தண்ணி இருக்கிற அருமையான அந்த நீர்க்கால்னா என்ன அர்த்தம்? நல்ல ஆத்தினுடைய காற்றோட கரை. அந்த மாதிரி நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. அவன் என்ன செஞ்சாலும் அது வாய்க்கும். ஏன்னா அவன் நீதிமான். அல்லேலூயா. இங்க இவன் எப்படி இல்லை? நீதிமானா இல்லை, இவன் துன்மார்க்கனா இருந்தான், செலவு பண்ணி போட்டான். கடைசியில் அவன் நிலைய பாருங்க. ஒரு வாய் சாப்பாடு கிடைக்காம பன்றிகளோடு போட்டி போட்டுக்கொண்டு, அந்த அருவருப்பான பிராணியோடு போட்டி போட்டு அது சாப்பிட்ற அந்த தவிட்டுல ஒரு வாய் தனக்கு கிடைக்காதான்னு நினைக்கிற மோசமான ஒரு நிலைக்கு அவன் போனதை பார்க்கிறோம். அப்போ அவன் என்ன செய்யல? இந்த சங்கீதம் 50:17 சொல்லப்பட்டிருக்கு, இப்படி ஒரு சிக்ஷை உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில வரும்னா அநேக மனிதர்கள் என்ன செஞ்சிருவாங்க தெரியுமா? ஏன் என் வாழ்க்கையில இப்படி ஒரு பிரச்சனை வந்தது, அவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னு மறந்து போயிடுவாங்க. மறந்து போய் ஏன் என் வாழ்க்கையில இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லி, ஏசப்பா எனக்கு வேண்டான்னு சொல்லி நான் ஏசப்பான்னு தான் கூப்பிட்டுட்டு இருக்கேன். தப்பு பண்ணிட்டு ஏசப்பான்னு கூப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஆமென். ஆமா, தப்பு பண்ணிட்டு இருப்பாங்க, துன்மார்க்கமா இருப்பாங்க, செய்யக்கூடாதெல்லாம் செய்வாங்க. ஆனா உள்ளுக்குள்ள ஏசப்பான்னு கூப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்படின்னா ஏசப்பா உதவுவாங்களா? உதவ மாட்டாங்க. அக்கிரம சிந்தை உடையவருடைய ஜெபத்துக்கு கர்த்தர் என்ன செய்ய மாட்டாங்க? செவி கொடுக்க மாட்டார். வசனம் இருக்கு, என் இருதயத்திலே நான் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் என் விண்ணப்பத்துக்கு தேவன் செவி கொடார். எனக்குள்ள அக்கிரம சிந்தை இருந்துச்சுன்னா என் ஜெபத்தை அவர் கேட்க மாட்டார். சங்கீதம் 66:18. ஆமென். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். சூப்பர் சிஸ்டர், நீங்க ஒரு நடமாடும் பைபிள் என்சைக்ளோபீடியாவா இருக்கீங்க. ஆண்டோடைய நாமம் மகிமைப்படுவார். அல்லேலூயா. ஆமென், ஆமென். கர்த்தர் இன்னும் உங்களுக்கு அநேக காரியங்களை சொல்லி தருவாராக. ஆமென். பாருங்க, என் இருதயத்துல நான் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் என்னுடைய விண்ணப்பத்துக்கு தேவன் செவி கொடார். நம்ம அநேக நேரம் நினைக்கிறோம், நம்ம ஜெபம் பண்றோமே, ஏன் கொரோனா இன்னும் போகல, ஏன் பஞ்சம் தேசத்துக்குள்ள வரப்போகுது, ஏன் தேசத்துல பட்டயம் வரப்போகுது, ஏன் யோசிக்கணும். அப்ப எனக்குள்ள அக்கிரம சிந்தை இருக்கோ? அல்லேலூயா. அப்ப அந்த அக்கிரம சிந்தை மாறினாதான் ஏசப்பாவால என்ன செய்ய முடியும்? நம்ம ஜெபத்துக்கு செவி கொடுக்க முடியும். அன்றைக்கு அந்த இளைய குமாரனுக்கு புத்தி வந்தது. அவன் சிற்றைய பகைக்கல, கர்த்தருடைய வார்த்தையை முதுகு பின்னால எரிஞ்சு போடல, இந்த ஏசப்பா எனக்கு வேண்டான்னு அவன் சொல்லல. அவனுக்கு புத்தி வந்தது. வாசிப்போம். அவனுக்கு புத்தி வந்த போது என்ன நடந்தது? அவனுக்கு புத்தி தெரிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசியினால் சாகிறேன்.
நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் மனசு எப்ப மாறினானோ அப்பவே அங்க ஏசப்பா அவனோட அப்பாவை ஆயத்தப்படுத்திட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க அப்பாட்ட போய் ஏசப்பா சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு தெரியுமா? உன் மகன் வரப்போறான். அல்லேலூயா. அதனால அந்த அப்பா ஆயத்தமா காத்திருக்கிறாரு. இவன் சொல்லிட்டான் ஆண்டவர்கிட்ட போய், என்ன சொல்லிட்டான்? ஆண்டவரே, என்ன நான் இனிமே எங்க அப்பாவுக்கு பிள்ளைன்னு சொல்றதுக்கு எனக்கு தகுதி இல்லை. நான் ஒரு வேலைக்காரனா அந்த வீட்டுக்கு போறேன். அல்லேலூயா. தன்னை தாழ்த்துறான் பாருங்க. ஏன்னா நான் தப்பு பண்ணியிருக்கேன். நமக்குள்ள என்ன இருக்கணும் தெரியுமா? தப்பு நான் பண்ணிட்டேன்ற அந்த உணர்வு நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஒரு தப்புமே பண்ணல, எனக்கே இந்த பிரச்சனை, எனக்கே இந்த கஷ்டம், எனக்கே இந்த வியாதி அப்படின்னு சொல்லி ஆண்டவரை தூஷிப்பாங்க. இல்லை, அவர் நீதியுள்ள தேவன். அவர் அப்படி செய்ய மாட்டாரு. நம்ம வாழ்க்கையில ஏதோ பிரச்சனை இருக்கு. அல்லேலூயா. ஒண்ணு நம்ம செஞ்ச தப்பா இருக்கும், இல்ல நம்ம பெற்றோர் செய்த தப்பா இருக்கும், முன்னோர்கள் செய்த தப்பா இருக்கும், கடந்து வர சாபமா இருக்கலாம், ஏதோ ஒரு பாவமா இருக்கலாம். அதனாலதான் நம்ம வாழ்க்கையில பிரச்சனை வரலை ஒழிய அவர் நீதியுள்ள தேவன். சும்மா அவர் நம்ம வாழ்க்கையில என்ன செய்ய மாட்டாரு? பிரச்சனைய அனுமதிக்க மாட்டாரு. அல்லேலூயா. அவன் அதை உணர்றான். நான் தப்பு பண்ணிட்டேன். அவனுக்கு புத்தி தெளிந்த போது, பிரியமானவர்களே, இந்த நாள்ல நமக்கு என்ன தெரியணும்னு கேட்டீங்கன்னா, நம்ம அநேக நேரங்கள்ல புத்தி தெரியாத ஒரு நிலையில இருந்து விடுகிறோம். மனிதர்களை தூஷிக்கிறோம், கடவுளை தூஷிக்கிறோம். அப்படி இல்லை, நமக்கு புத்தி தெளியணும். நம்ம கிட்ட ஏதோ குற்றம் இருக்கு, நம்ம வாழ்க்கையில ஒரு பாடு உபத்திரவம் இருந்தாலே நமக்கு ஏதோ நம்மகிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குன்றத நம்ம அறிந்து கொள்ளணும். அறிந்து கொண்டு இவன் என்ன செய்தானோ அதையே நம்ம செய்யணும். ஆண்டவர்கிட்ட போய் சொல்லணும், ஆண்டவரே, உமக்கு முன்பாக நான் பாவம் செஞ்சுட்டேன், மனுஷங்களுக்கு முன்னாலே நான் பாவம் செஞ்சுட்டேன், இனி உங்க பிள்ளைன்னு சொல்றதுக்கு எனக்கு தகுதி இல்லப்பா. உங்க வேலைக்காரர்ல ஒருத்தனா, உங்க வேலைக்காரர்ல ஒருத்தியா என்னை வச்சுக்கங்கப்பா, தயவு செய்து என்னை தள்ளி விட்டுறாதீங்கப்பான்னு நம்ம சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொல்லிவாராம்? தம்மிடத்திலே வருகிற ஒருவனையும் அவர் புறம்பே தள்ளுகிற தெய்வம் அல்ல. அல்லேலூயா. மனுஷன் தள்ளி விடுவான், மனுஷன் சொல்லி காட்டுவான், நீ நேத்திக்கு அப்படியெல்லாம் பண்ணல, அப்ப நீ அனுபவின்னு அவன் சொல்லுவான். ஆண்டவர் அப்படி சொல்லவே மாட்டாரு. அவர் என்ன செய்வார் தெரியுமா? தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரிடத்துல வந்து நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கை செய்தோம்னா ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, சங்கீதம் 32:8 அங்க நம்ம பார்க்கிறோம், அவர் நமக்கு போதித்து நாம் நடக்க வேண்டிய வழியில நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நம் மீது அவர் கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவராய் இருக்கிறாருங்க. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, அங்க சங்கீதம் 32:5 நம்ம என்ன செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல், நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல், என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்து. ஆமென். நான் என் அக்கிரமத்தை என்ன செய்யக்கூடாது? ஆண்டவருடைய பாதத்துல வந்து நான் மறைக்கவே கூடாது. என் மீறுதல்களை நான் ஆண்டவருடைய சமூகத்துல வாயை திறந்து நான் சொல்லணும். நான் என் கண்ணனால நான் பாவம் செஞ்சுட்டேன், என் சிந்தையினால பாவம் செஞ்சுட்டேன், பேசக்கூடாத தகாத வார்த்தைகளை என் நாவினால நான் பேசிட்டேன் ஆண்டவரே, நான் அவங்களுக்கு விரோதமா இந்த மாதிரி நான் துரோகம் பண்ணிட்டேன் ஆண்டவரே, ஒருத்தரை பத்தி தப்பு தவறுமா நான் பேசிட்டேன் ஆண்டவரே, என்னை மன்னிங்க. அல்லேலூயா. அப்படி செய்யும் போது அவர் என்ன செய்வாராம்? 6ஆம் வசனம், இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான், அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. மிகுந்த ஜலப்பிரவாகமே வந்தா கூட, வெள்ளம் போல பிரச்சனைகள் வந்தா கூட
அங்கே நின்றோம், அது நம்ம பக்கத்துல வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா நம்ம என்ன செய்யணும்? சகாயம் கிடைக்கும் காலம். அது என்ன காலம்? காலையில் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதிகாலையில சூரியன் உதிப்பதற்கு முன்பாக நம்ம போய் தேவனுடைய சமூகத்துல போய் விழுந்து, ஏசப்பா, நான் தெரிந்தும் தெரியாமலும் அறியாமலும் நான் செய்த பாவங்கள் எல்லாம் எனக்கு மன்னிங்க, என் முன்னோர்கள் வழியா கடந்து வர்ற சாபங்கள் எல்லாம் மன்னிங்க, எங்களை விட்டு நீக்குங்க, என்னை ஆசீர்வதிங்க, என் கணவர் ஆசீர்வதிங்க, என் மனைவி ஆசீர்வதிங்க, என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க செய்த பாவங்கள் ஏதாவது இருந்தா மன்னிங்க. அல்லேலூயா. ஒருவேளை குடும்பத்துல நம்ம தான் ஜெபம் பண்றோம், மற்றவங்களுக்கு ஜெபிக்க தெரியாதுன்னா அவங்களுக்காக நம்ம பாவ மன்னிப்பின் ஜெபத்தை ஆண்டவர் சமூகத்துல ஏறெடுக்கணும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த பயிற்சி நம்மளை எதுக்கு நேரா கொண்டு போகும்? நம்ம சபையில இருக்கிறவங்களுக்காக நம்ம பாவ மன்னிக்கிற ஜெபத்தை நம்ம ஏறெடுப்போம். நம்ம தெருவில் இருக்கிறவங்களுக்காக, ஐயோ அவங்க அறியாம பாவம் செய்யறாங்க, மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லி அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிப்போம். சரியா? நம்ம கூட பிறந்தவங்க, உற்றார் உறவினர்களுக்காக நம்ம பாவ மன்னிப்பின் ஜெபத்தை செய்ய ஆரம்பிப்போம். இப்படியாக கர்த்தர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. பாருங்க, அப்ப என்ன வந்தாலும், மிகுந்த ஜலப்பிரவாகமே வந்தாலும் அது அவனை அணுகாது. இங்கேயும் அவனை அணுகல. இவன் தன்னுடைய தகப்பனிடத்துல போன போது அங்க தகப்பன் என்ன செய்யல? நீ எல்லாம் பண்ணியே, வீட்டை விட்டு வெளியே போ, உள்ள வராத அப்படின்னு சொன்னாரா? சொல்லல. பாருங்களேன், 20வது வசனம் வாசிப்போம். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்திலே வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஒரு தர்மம் வாங்கி பிழைக்கிறவனை போல அவன் இருந்திருப்பான் இல்ல? அப்படி இருந்திருப்பான்ல. ஒரு தாடியும் மீசையுமா, குளிக்காம. ஏன்னா வேற ஒரு தேசத்துல இருந்து வர்றான். இவன் என்ன பிளைட் ஏரியா வர்றான்? இல்ல இவன் கப்பல் ஏறி வர்றானா? இவன் எங்கேயோ காசு இல்லாம ஒன்றும் இல்லாம தரித்திரத்துல வர்றான். அவன் எப்படி இருந்திருப்பான்? ஆனா அந்த தகப்பனுக்கு அந்த மகனை அடையாளம் தெரியுது. அல்லேலூயா. இந்த தகப்பன் என்ன செய்யறானா, அவ்வளோ பெரிய பணக்காரன் இறங்கி தெருவுல ஓடி அப்படி ஒரு அருவருப்பான நிலையில இருக்கக்கூடிய அந்த மகனை கட்டி பிடிச்சுக்கிறானா, கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். இப்போ பாருங்களேன், குமாரன் அந்த மகன் ஆனா அப்பாவை பார்த்து சொல்றான், நான் பாவம் செஞ்சுட்டேன், இனி உங்க மகன்னு சொல்றதுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு அவன் சொல்லிட்டே இருக்கும்போதே அவனை தடுத்து நிறுத்தி அந்த அப்பா என்ன சொல்றாருன்னு 22ஆம் வசனத்துல வாசிப்போம். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள், கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம். என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, இந்த நாள் ஆண்டவர் உங்களோடு என்னோடு பேசுகிற ஒரு காரியம் என்னன்னா, எப்போது நாம் மனம் திரும்புகிறோமோ, எப்போது நம்ம பாவத்தை விட்டுட்டு ஏசப்பா கிட்ட வர்றோமோ, அந்த நிமிஷமே அவர் தங்கத்தினாலும் வைரத்தினாலும் உங்களையும் என்னையும் இந்த உலகத்தின் பொருளினாலும் செல்வத்தினாலும் அவர் நம்மை அலங்கரிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு சாமிட்ட நீங்க வந்தீங்கன்னா, நீங்க ஐஸ்வர்யவான் ஆவீங்கன்னா அது உண்மைதான். அது எப்போ ஐஸ்வர்யவான் ஆவீங்கன்னா, நீங்க மனம் திரும்பும் போது. அல்லேலூயா. நீங்க முற்றிலுமாய் உங்களுடைய பாவங்கள் கழுவப்படும் போது, அக்கிரமம் உங்களை விட்டு வெளியேறும் போது, மீறுதல்களை எல்லாம் நீங்க அகற்றும் போது, உங்களை நீங்கள் தாழ்மைப்படுத்தும் போது, நீங்கள் சத்தியத்திலே நடக்கும் போது, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மற்ற மாம்சத்தின் இச்சை, இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் உங்களை விட்டு நீங்கள் அகற்றி நீங்கள் புனிதர்களாக, பரிசுத்தர்களாக, இயேசுவை போன்றவர்களாக நீங்கள் மாறுகிற போது, அத்தனை நாட்களும் பாலை வனமாக இருந்த உங்களுடைய வாழ்க்கையை சோலை வனமாக மாற்றுவதற்கு தேவன் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி இருக்கிற இடத்துல முடிந்தவங்க முழங்கால் படிடுவோம். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே, என் வாழ்க்கையில பாலைவனம் போன்ற காரியங்கள் இருக்கு, என் பிசினஸ்ல ஆசீர்வாதம் இல்ல ராஜா, ஆண்டவரே என்னுடைய குடும்பத்துல ஆசீர்வாதம் இல்ல, பலவிதமான பாடுகளுக்கு நடுவுல நான் இருக்கிறேன், நிந்தைகள் இருக்கிறது, அவமானங்கள் இருக்கிறது, குடும்பத்துல யுத்தங்கள் இருக்கிறது, வியாதிகள் இருக்கிறது,
இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது, போராட்டங்கள் இருக்கிறதுனா அதுக்கு வேற யாருமே காரணம் இல்லை ஆண்டவரே. என்னுடைய பெருமை காரணம், என்னுடைய பொறாமை காரணம், என்னுடைய பகை காரணம். நான் சிலரை விரோதிக்கிறேன், நான் மற்றவங்களை நேசிக்கல, நீங்க சொன்ன கட்டளைகளின்படி நான் நடக்கல. ஒரு ஸ்திரீயை, ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளுடனே விபசாரம் செய்தாயிற்று என்று வேதம் சொல்லுகிறதே. அந்த கட்டளையை நான் மீறிட்டேன் ஆண்டவரே. என் கண்கள்ல சுத்தம் இல்லை, என் கண்கள்ல சுத்தம் இல்லை, என் இருதயத்துல சுத்தம் இல்லை, என் சிந்தையிலே பாவம் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உன்னிடத்துல நீ அன்பு கூறுகிறது போல பிறண்டத்திலும் அன்பு கூறுவாயாக நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆனா நான் அப்படி அன்பு கூறல, நான் நேசிக்கல. என் உடன் பிறந்தவர்களை கூட நான் பகைக்கிறேன். என்னுடைய மாமனார் மாமியாரை நான் பகைக்கிறேன், என் நாத்தனாரை பகைக்கிறேன், என் கொழுந்தனாரை பகைக்கிறேன், என் பக்கத்து வீட்டுக்காரங்க மீது எனக்கு பகை இருக்கிறது. என்னை மன்னிங்க ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே. சொல்லுங்க சொல்லுங்க ஆண்டவரே, என்னை மன்னிங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்க. நீங்க என் வாழ்க்கையில் எவ்வளவோ நன்மையை கொடுத்திருந்தீங்க ஆண்டவரே. ஆனா என்னுடைய துர்குணங்களினால நான் அநேக ஆசீர்வாதங்களை, ஐஸ்வர்யத்தை எல்லாம் நான் இழந்துட்டேன் ஆண்டவரே. இப்போ நான் மனம் திரும்புறேன் ராஜா, மனம் திரும்புறேன் ராஜா. நான் மனம் திரும்பி உங்ககிட்ட வரேன் ஆண்டவரே. என்னை மன்னிங்கப்பா, என் குற்றங்களை மன்னிங்க ஆண்டவரே, என் பாவங்களை மன்னிங்க, என் மீறுதல்களை மன்னிங்க. என் மீறுதல்களை கார் மேகத்தை போல அகற்றுவேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. மேற்குக்கும் கிழக்குக்கும் உள்ள தூரமாய் உன் பாவங்களை உன்னை விட்டு அகற்றுவேன் என்று சொன்னீங்களே. இனி அவற்றை நினையாமல் இருப்பேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. அப்படியா என்னுடைய பாவங்களை தகப்பனே மேற்குக்கு கிழக்குக்கு உள்ள தூரமாய் என்னை விட்டு விலக்கி போடுங்கப்பா. நீங்க அந்த கல்வாரி சிலுவையிலே சிந்தின ரத்தத்தாலே ஒரு விசை என்னை கழுவ ஆண்டவரே. என் தேவன் என்னை சுத்திகரிப்பீராக. சங்கீதக்காரன் சங்கீதத்தை வாசிக்கும் போது அவர் என்ன தெரியுமா செய்வார்? பிரச்சனையில இருக்கும் போது என் தேவன் என்னை மீட்டு விட்டார் என்று அவர் சொல்லுவார், விசுவாச அறிக்கை செய்வார். அது போல இந்த நாள்ல நம்மளும் சொல்லுவோம், ஆண்டவரே இந்த நாளிலே நீர் என்னுடைய ஜெபத்தை கேட்டீர் ஆண்டவரே. என்னுடைய இந்த பிரச்சனையிலிருந்து நீர் என்னை மீட்டு விட்டீர். வாய்த்திருந்து சொல்லுவோம், நீங்க என்னை மீட்டுட்டீங்கப்பா, நீங்க என்னை ரட்சித்து கொண்டீங்கப்பா, என் பிரச்சனையெல்லாம் என்னை விட்டு அகற்றிட்டீங்கப்பா, என் பாடுகள் எல்லாம், என் உபத்திரவங்கள் எல்லாம், என் வியாகுலங்கள் எல்லாம் நீர் கண்டு, என் கண்ணீரை கண்டு என் பிரச்சனைகளை என்னை விட்டு நீக்கி விட்டீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரிகாலா ஷாகரபலா கரபா. பாலைவனமாயிருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி நீரையா. பாலைவனமாயிருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி நீரையா. அருந்தபடி போலிருந்தோமே எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. அருந்த கொடி போலிருந்தோமே எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. கரங்களை தட்டி பாலைவனமாயிருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி நீரையா. அல்லேலூயா. பாலைவனமாயிருந்த எங்களை
ஆண்டவரே நீங்க என் பாவங்களை மன்னிச்சிட்டீங்கப்பா, என்னை கழுவிட்டீங்கப்பா. அந்த நிமிஷத்திலேயே அந்த இளைய குமாரனுக்கு மோதிரத்தை போட்டு ஆண்டவரே நல்ல வஸ்திரங்களை உடுத்தி மீண்டும் நீர் மகனாக சேர்த்து கொண்டீரே. அதே போல ராஜா, உம்மிடத்திலே வந்த என்னையும் இந்த வினாடியிலேயே மோதிரங்களை போட்டு ஆண்டவரே என் கழுத்தை கட்டி என்னை நீர் முத்தம் செய்து உடைய மார்போடு அணைத்து கொண்டு, தகப்பனே நீர் என்னை மீண்டும் குமாரத்திற்குரிய இடத்தை நீர் எனக்கு கொடுத்து விட்டபடியினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா. நன்றி ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்து விட்டபடியினாலே உமக்கு நன்றி 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 நன்றி. துதி கன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளோ நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.